பொருளா குறைக்க மாதிரி நீ இருந்துகிட்டு ஆனா ஓட்டாங்களான்றாய். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என் குலதை சத்தியமா நான் வரல, எடுக்க இல்லையா? இப்படி கேட்ட எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறல. அதான் வாழ்க்கையில வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. காசு பார்த்தானே ஒரு 1000 ரூபாய சிரிச்சுருக்க, 1000 ரூபாய் அப்படி சிரிச்சுக்கிருக்க. ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. குடு நீதான் எடுத்தாம்ல, குளிச்சுட்டே வருவேன் காலையில. குளிச்சுட்டு இழிச்சுட்டு அல்லா போய் அல்லா திட்டுக்கள் பிரியாணி கல்ல பிரியாணி அடிச்சுட்டு வந்துருக்க சொல்லுவாங்க. நீ போல தாங்க தாங்க கருப்பா, யார அடுத்தா சொல்றா. இப்படி காமியா தசை யாரு பக்கம் போதும் அவங்களோட காத்து எடுத்தாங்க. மாடி எத்து தட்டி ஐயா தான் எடுத்திருக்காரு போல. ஐயா ஒழுங்கா குடுத்துருக்க, நடக்க முடியாம கீழே விழுந்துட்டு கொடுங்க. நீங்க தானே எடுத்த, நீங்களே 1000 ரூபாய் எடுத்துருக்கீங்க கொடுங்க. இப்ப உட்காந்துருந்தவங்க சொல்றேன், உட்காந்து உங்களை தானே சொல்றாங்க. காலு வேற கீழே விழுந்து கை கொடுங்க. சக்தி சக்தி உங்களுக்கு தெரியாது. அப்படியே ஒரு கருப்பின் கையில வந்துருவாரு, புஷ்ல வந்துருவாரு. ஆசை எடுத்து கையில ஏபாக்காத. ஐயா நீங்க பெடுக்க சத்தியம் பண்ணுங்க. என் குலதை சத்தியமா நான் வரல, எடுக்க இல்லையா? இப்படி கேட்ட எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறல. ஐயா உங்களுக்கு சோறு கூட நான் வாங்கி தரேன் 50 ரூபாய்க்கு, மீதி 950 ரூபாய் கூடியா. ஐயா கூட பாத்துக்க, இப்பதான் குளிச்சுட்டா ஈர துணி இருக்கு பாரு. வீசுதியா என்னமோ என்னென்ன சொல்றான் பாருங்க. 2 மணி காமாம சோப்பு வீசிக்கிருக்கு. 2 மணிக்கு போனேன், இந்த வெறும்பையா பாரு உன் கையில காசு இருந்து நான் எடுத்து என்ன வச்சிருக்கீங்களா பாருயா கையில என்ன வச்சிருக்குங்கிற எடுத்து வந்துட்டு ஒழிச்சு வந்தீங்க ஆத்துக்குள்ள கொடுங்க ஐயா. என்ன சொல்லுங்க, தண்ணி ஏட்டாவது கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நடக்க முடியாது, அங்க இருங்க. அஞ்சான் பட சூர்யா எங்க அண்ணனை காணமியா, எங்க அண்ணனை காணமியா, எங்க வாங்க. எல்லாத்தையும் கேட்டு பாரு, எங்கிட்ட வந்தேன் நானு. ஐயா எனக்கு தெரியலையா, எனக்கு தெரியல, சத்தியம் தெரியலையா. இவரு தெரியலையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஐயா ட்ரெயின்ல வேகமா வந்து பருப்பு வாங்க பர்ச போட்டாங்க. உன்னை பார்க்கறதுதான் இருக்கு, ஓட்டாள கலாட்டுக்கு இருக்காங்க. பொருளா குறைக்க மாதிரி நீ இருந்துகிட்டு ஆனா ஓட்டாங்களான்றாய். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னடா மனுஷன் மனுஷன் தானடா. நீ எப்படி ஒரு பொருளா குறைந்த மாதிரி திருப்பி வந்து மூஞ்சி அப்படி நீ என்ன பொருளா குறைந்த மாதிரி ஆத்து மரத்து கீழே போற கட்டா காது ரெண்டு பெருசா காக்காடு துட்டு போட்டு உட்காந்துருப்பேன். ஐயா ஒழுங்கா குடியா, என் காசு குடியா. ஐயா சொன்னா ஐயா காசு சொல்றா பேசாம போட. ஐயா நான் சொன்னேன் அண்ணன் சொல்லிச்சு, அவன் காசு கொட்டுக்கு போய் தரமாட்டியா பாட்டு. ஏலே நான் சொல்றேன் கேட்டா
என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறேன் போற ஐயா 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 உங்களுக்கு பிரச்சனை சொன்னாங்க பிள்ளை மிரட்டி விடுத்தாங்க ஐயா எனக்கு ஒரு மருந்து காலம் தெரியுங்க நீ ஒரு நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து அரசு மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு அளிப்பாயாக. மன்னிக்கிறேன் சார், நான் மன்னிக்கிறேன் சார். ஐயா 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 பாத்தீங்களா தெரியலையா தெரியலையா நான் பேர தெரியலையாப்பா ஏய் நீ அம்மூர் தானேப்பா அந்த ஊர் தானே இரு நானும் வரேன் கொடுப்பா ஒரு ரவுண்டு பைக்கு சரி பெண்ணாதான் சொல்றோம்ன்ற சைக்கிள் தாரியா தள்ளியா சைக்கிள் வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் சைக்கிள் தந்தாவா உனக்கு வேற வண்டி வாங்கி தரேன் இத காட்சி மாசா அங்க ஒரு வெயிட்டான வண்டி இருக்கு நுங்கு வண்டி உன் பாட்டுக்கு அழகா நீ பாட்டு தள்ளிக்க போனீங்க அதான் வாழ்க்கையில வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா என்ன செல்போன மூஞ்சிக்கிட்டே இருக்க எனக்கு உதவி பண்றீங்க இலே எங்கிட்ட நடிக்கிற இவ்வளவு நேரம் கிளம்புல வம்புழுத்த வச்ச இப்ப வந்து உதவி பண்ண என்னடா உதவி உனக்கு கையில காசு கையில ரொம்ப காசு காணாமா ஏண்டா நடிக்கிறியா எங்க இருந்துடா வந்த நீ எந்த ஊர்ரா எட்ராஸ்ல இங்க வந்த காசுக்கு பருப்பு வாங்க வந்தனே ஏண்டா உன் ஊர்ல பருப்பு இங்க வந்த காசு கம்மி வாங்க இங்க காசு கம்மியா சரி அப்ப அந்த உன்னோட இதுல எடுத்துட்டேன் அதுல உன்னோட இதுல அதெல்லாம் இருக்கு குடுக்கலே என்னத்தரா குடுக்க எவ்வளவு கொண்டு வந்த எங்க இருந்துடா வந்த நீ ஏங்கிட்ட குடுக்கன்ற பருப்பு வாங்காதே மதுரைக்கு நம்ம வச்சு ஏமாத்தி விட்டாங்களே அம்மா வச்சு மாத்திட்டாங்களா ஏண்டா உன் ஊர்ல பருப்புல மதுரைக்கு பருப்பு வந்த நீ மதுரையில 10 ரூபா கம்மியா இருக்குன்னு பருப்பு வாங்க சரி எதுல வந்த நீ ட்ரெயின்ல வரலாம்னு வந்தேன் ஜங்ஷனுக்கு சரியான கூட்டம் அப்படியே பஸ் ஏறி அப்படியே பஸ்ல வந்தேன் பஸ் ஏறி குடுலை குடுக்கறது யாரு எடுத்து தெரியல எவ்வளவு கொண்டு வந்த 50,000 ரூபாய் 50,000 பருப்பு ஆகுதுலே பாசி பருப்பு உளுந்த பருப்பு துவர பருப்பு பருப்பா வாங்கி பொறுப்பா ஒரு கடை வைக்கலாம் அப்படின்னாலே மதுரைக்கு வந்தேன் இப்படி பண்ணிட்டீங்களே இப்படியாயா புரிஞ்ச சொல்ற கேக்குற பொறுப்பா இது 5 வருஷம் முன்னாடி நான் இப்படி பருப்பு விற்கதான் வந்தேன் பருப்பு வாங்க கடைசியில எங்க உட்காந்துருக்கேன் பாத்தியா நானும் அதே நிலைமை தான் உட்காந்துருக்கேன் சார் என்னைய பார்த்த மாதிரி இருக்கேடா அப்படியே வா 2 பேரும் போய் பருப்பு வாங்கிட்டு வா எதுக்குடா அங்கிட்டு போக இங்கடா வா இங்கிட்டு பேச வா எப்படி சொல்றீங்க முதல் தொடுத்து நானு பசி ஏழு தொலைட்டு அப்புறம் தொடுவா பருப்பு 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 துவர பருப்பு ஆசி பருப்பு பருப்பு வாங்க பருப்பு